இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, பெரியவர்கள்லாம் எல்லாம் என்னோட சின்னவங்களாக தான் இருக்க முடியும். ஆனால் எனக்கு வயசு ஐ எம் ஸ்டில் யங். ஏன்னா ஒருத்தர் வாழும் வரை அவன் இளமை தான், இறந்தா தான் அவன் வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, முன்னாடி பேசிவிட்டு சென்ற என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் பாரதிராஜா அவர்கள் என்னுடைய வணக்கங்களை கூறி, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அண்ணன் பேசினதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம சொல்லி ஆகணுமே, அதனால் முன்னாடியே சொல்லிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். பார்த்தா அவர் முன்னாடி பேசினார். அவர் அண்ணன் இன்றைக்கி ஏதோ சரியான மூடில் இல்லை போல இருக்கு. வி சேகரனை இந்த படத்துக்கு நான் வரணும், பூஜைக்கு இதுக்கு வரணும், கேசட் வெளியிட்டு விழாவுக்கு வரணும் அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னதுனால மட்டுமல்ல, அவருடைய இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் மீ, அதாவது பிள்ளைக்கு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் வந்துடணும் வாழ்த்துறதுக்கு அப்படின்னு ஒரு ஆசையில் கூப்பிடும்போது ஒரு நல்ல தகப்பனாக எல்லாரையும் அழைச்சார். நான்லாம் வெளியூர்லேருந்து வரேன். நான் சொன்னேன், நான் என்ன கொஞ்சம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் படித்ததுனால டைம் கான்ஷியஸ் உள்ளவன். 9 o'clockனா 9 o'clock, 9:30னா 9:30. ஏன்னா எங்கள் ஐயா படிக்கலைன்னா கூட அப்படி தான், 9 மணிக்கு ஃபஸ்ட் பெல் அடுறான்னு சொல்லுவார், தேர்ட் பெல் 10 மணிக்கு அடுறான்னு சொல்லுவார், ஓடி வந்துடுவாங்க கான்ட்ராக்டர். ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ரௌடு வரணும்னு. அவர் ஏன்டா 10 மணிக்குன்னு போட்ட போஸ்டர்லன்னு கேட்பார். அப்போ என்னென்ன செய்யுது, 10 மணி அளவில்னு போடு, 12 மணிக்கு ஆரம்பிக்கிற நாடகத்தை போகணும்னு சொல்லுவார். அதுக்காக சொல்கிறேன். அதனால் 9 மணின்னு சொன்னார். எனக்கு தெரியும் இந்த சினிமா ஃபங்க்ஷனால் கொஞ்சம் லேட்டாக நான் வாசுக்கிட்ட சொன்னேன். ஏன்னா போன தடவை ஒரு ஃபங்க்ஷன் உட்காந்து நானும் வாசந்தான் பக்கத்தில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா 9 மணிக்கு கூப்பிட்டு இப்படி பண்ணுறீங்களான்னு 11 மணிக்கு பேச கூப்பிட்றாங்க. மேலே வர சொல்கிறதே 11 மணி. அதனால் டிலே என்ன ஆகிடுதுன்னா வாழ்த்தே ரொம்ப டல்லாகிடுது. ஆனாலும் சொல்கிறேன், தம்பி கால் மார்க்ஸ் என்னுடைய அன்பு சகோதரி, என் குடும்பத்தை சேர்ந்தவர். ஏன்னா அண்ணன் கண்ணப்பண்ணெல்லாம் வந்திருக்காருன்னா அவரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படியெல்லாம் எங்களையெல்லாம் வளர்த்தாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லிக் கொள்கிறேன். இது நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. கண்ணப்பண்ணனை பார்த்தோன்னே எனக்கெல்லாம் சந்தோஷமாகிடுச்சு. மோர் தென் த சினிமா சைடு, ஃபேமிலி சைடு ஆகிடுச்சு எனக்கெல்லாம். அதனால் கால் மார்க்ஸ் என்கிட்ட வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சார். இந்த இன்விடேஷனே வேஸ்ட், செலவு பண்ணாதேயான்னு சொன்னேன். உண்மையிலே வேஸ்ட் அது என்ன இப்போ போனோம்னா தூக்கி போட்டுற போகிறாங்க. அதெல்லாம் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் ரொம்ப சிக்கனமாக எடுக்கிறவர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் நடித்ததில்லை உங்கள்கிட்ட. அதனால் எவ்வளோ சிக்கனம்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சது, நான் என்னடா சேகரன் படத்தில் நடிக்கலையேன்னு கவலைப்பட்டது உண்டு. இப்போ இனிமேல் நடிக்க மாட்டேன். ஏன்னா விவேக் சம்பளம் இல்லைன்னு வேறு சொல்கிறாரு. அதனால் நமக்கு அதெல்லாம் முடியாது. நம்ம என்னப்பா பருத்தி ஓட்ட புண்ணை கற்றுன முடியும், நான் கொடுத்தா தானே. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற விலைவாசியிலெல்லாம் எல்லாம் ரொம்ப சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கூட செல்வமணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், இதெல்லாம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஏடியான்னு. இல்லை இப்போ எடுக்கிற ட்ரெண்டெல்லாம் மாறல. என்ன மாறிடுச்சுன்னா நல்ல சினிமா வர்றதில்லை, அவ்வளோதான். அந்த ட்ரெண்டு தான் மாறி இருக்கே ஒழிய, இப்போ ஒரு நல்ல சினிமா வரணும்னு இப்போ அண்ணன் சொன்னார், நான் போய் காதல் கற்றுக்கிட்டேன் 4 வருஷம். இதில் என்ன கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற பல படங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஏன்னா இப்போ நடிக்கிறது ஈஸி, எல்லாமே ஈஸி. பாட்டு எழுதுறது கூட பாலா கேட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸி. என் வாயில் என்ன வருதோ அதானே பாட்டு, என்ன பேசுகிறோமோ அதுதான், என்ன தட்டுறோமோ அதான் இசை அப்படின்னு எல்லாமே வந்துருச்சு. என்ன நடிக்கிறோமோ அதான் நடி. அதுக்காக சொல்கிறேன். நான் பாரதிராஜா சார் படம் பார்க்கும்போது, ட்ரைலர் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். அந்த டைரக்டர் கற்றுத்தரார் எப்படி ஒரு பொம்பளை நடக்கணும், எப்படி எட்டி பார்க்கணுன்றதெல்லாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாரு டைம். அவர் இதெல்லாம் சொல்லி வழங்க போதா என்ன? இப்போ அதெல்லாம் இப்போ வழங்காது. இருந்தாலும் இப்போ சகோதரர் விவேக் சொல்லும் போது, அந்த நாட்டிய இயக்குனர் அன்பு அண்ணனை பற்றி அவர் அழகாக சொன்னார். நிறைய ஆம்பளை ஹீரோஸ் பூரா ஈடுபாட்டுறதுக்கு அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். அதனால தான் நான் அவரை மாஸ்டர் போடலான்னு நினச்சேன், வேணான்னு விட்டேன். ஏன்னா இனிமேல் நம்ம ஈடுபாட்டி நம்ம என்னத்தை செய்ய போகிறோம். அதற்காக அதனால் அவங்களாம் நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கால் மார்க்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றே ஒன்று அட்வைஸ் சேகர்னுக்கிட்ட சொல்கிறேன்,
அதில் ஒரு டைலாக் பார்த்தேன் நான். இல்லை ஒரு கருப்பன் ஒரு சிவப்பாக இருக்கிற பொண்ணை விரும்புகிறான்னு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதெல்லாம் அந்த கருப்பை பற்றி ஒரு படமே எடுத்துட்டார் கருணாஸ். அற்புதமான படம் ஒன்று எடுத்துட்டார், கருப்பு கலர் வெள்ளை பொண்ணுன்னு. ஒன்று தான் எடுக்கணும். சும்மா கருப்பு கருப்பு நம்ம பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் கருப்பு எப்படி வந்திருக்காரு, எவ்வளோ பெருசாக ஆகியிருக்காரு அவர். இன்றைக்கி அவரை எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் கருப்புன்றது சாமி சிலை கூட தான் கருப்பு. நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் சாமி சிலை கூட தான் கருப்பு. அதனால் சும்மா பிள்ளைய போய் நம்ம பிள்ளைய போயிட்டு கருப்பு கருப்புன்னெலாம் சொல்ல வேணாம். ஏன்னா அவன் அழகாக இருக்கான் ஆள், அது போதும், நல்லா இருக்கான். நான் சொன்னேன், ஃபோனில் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற லாட்டில் குலுக்கி போட்டு அவனும் ஒரு அழகனாக வந்துடுவான். இருக்கிற லாட்டில் சொல்கிறேன், பார்த்த உடனே ஒரு திருப்தியாக இருக்கிற ஒரு ஹீரோவாக இருக்கான், யதார்த்தமான ஹீரோவாக இருக்கான். பார்த்துட்டு இருந்தேன், நானும் வாசுவாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படிப்பா இருக்கான் அப்படின்னு. யதார்த்தமாக இருக்கான். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் பாரதிராஜா கூட போயிட்டார். இப்போ பாருங்கள், அவர் கூட இப்போ பாரு டைரக்ஷன் விட்டுட்டு நடிக்க வந்துட்டார், நம்மக்கிட்ட வந்துட்டார். அதனால் நல்ல விஷயம் தானே. என்னென்னா அவர்கிட்டே சொன்னேன், சார் நீங்கள் நடிக்காமல் இருந்தால் எனக்கு ஒரு வேஷம் கிடச்சிருக்கும் சார், ஏன் சார் கெடுக்குறீங்கன்னு சொன்னேன். பட் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் பிரிவி நடிக்க தான் ட்ரைலரில் பார்த்தோம்ல, அதுக்காக சொல்கிறேன். படம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அது வேணும் இது வேணுன்றதெல்லாம் கிடையாது. நல்ல படம் எடுத்தால் ஓடிட்டு தான் இருக்கும். என்ன ஒன்றா இப்போ 5 நாள் ஓடும். 5 நாள் ஓடினா இந்த தேட்டர் விலைவாசிக்கு கலெக்ஷன் ஆகிடுது. பெரிய படம்னு சொல்லி பெரிய லேவிஷாக செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக செலவு பண்ணுற படங்கள் பிரச்சனையாகுது. அதுக்கு என்ன செய்ய முடியும். அதனால் தம்பி அவர்கள் இன்னும் பெரிய ஹீரோவாகி நல்லா வரணும். சேகர்ன எய்ம் டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அவர் ஒரு டெடிக்கேட்டட் டைரக்டரு. அவர் ஒரு ஏதோ இப்போ கடைசியாக சொன்னாங்க, ஏதோ 2-3 படம் குடும்ப படமாக எடுத்து கூட சரியாக போகலன்னு. அது அல்ல, நீங்கள் டைட்டில் அப்படி வச்சதே தவறு. குடும்பம் வச்சிருக்கூடாது. எதுக்குன்னா ஒரு ஆங்கில படத்தில் உர்சுலா ஆண்ட்ரஸ்ன்னு ஒரு பொம்பளை, சதர்ன் ஸ்டார்னு ஒரு படம் அந்த காலத்தில் அது நடித்தது ராஜகுமாரி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பயங்கர கூட்டம் அதுக்கு, அந்த படத்துக்கு. அப்போ நான்லாம் கொஞ்சம் இந்த மை அப்படி வரைஞ்சிட்டு போவேன். ஏன்னா அடன் சூழ்நிலை விடமாட்டான், மீசை நினச்சிட்டு விட்டுருவான், பெரிய பையன் ஆகிட்டான் போல இருக்கு. எதுக்கு கூட்டம்னு பார்த்தா உர்சுலா அண்ட்ரஸ்ன்னு இருந்தது. உர்சுலா ஆண்ட்ரஸை உர்சுலா அண்ட்ரஸ்ன்னு போட்டான் நோட்டீஸில். ஜனங்க பார்த்தாலே உர்சுலா அண்ட்ரஸ்னா துணி கிடையாதுடா தள்ளி உள்ளே ஓடி வந்துட்டான் ஜனங்க. அதை தான் பார்க்க வந்தான், கருத்தையாக பார்க்க வர்றான் மனுஷன் தமிழ்நாட்டில். கருத்தை பார்த்த காலம்லாம் போயிடுச்சுங்க. அதெல்லாம் புரட்சி தலைவர் நடிகர் திலகம் அந்த காலங்களோட போயிடுச்சு. இப்போ கருத்தெல்லாம் இப்போல்லாம் கருத்து வேணாம், ஒன்று வேணாம். அதுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் நல்ல படம் எடுக்கிறீங்க. இப்போ கூட காதல் படம் எடுத்திருக்கீங்க. தம்பி நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்கார். எழுதினவர்லேருந்து மியூசிக் போட்டவர்லேருந்து மியூசிக் டைரக்டரை காமிச்சாங்க. அப்படி பார்த்தேன், சொல்லான்னு பார்த்தேன். நல்ல பிள்ளை கையெல்லாம் கொடுத்தாப்புல. நான் தாங்க மியூசிக் டைரக்டர். இப்போ கொடுக்குற படம் ஹிட்டானவனும் கையை கொடு. உண்மையே சொல்கிறேன், நாங்கள் கையை கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆகிடுது. தேடுறோம் மியூசிக் டைரக்டரை காணும் சில பேர். அதுக்காக இல்லை ஒரு பார்த்தேன் ஒன்று தான் பார்த்தேன், நான் கை கொடுத்தேன். நீ பின்னாடி படங்களுக்கு சொல்கிறேன். தம்பி கூட சொல்கிறேன், இந்த படம் நல்லா ஓடி உனக்கு ஒரு 5-6 ப்ரொடியூசர்ஸ் உன்னை புக் பண்ணும் போது இதே தன்மையோடு இதே தன்மையோட வெற்றி வரும். உனக்கு ஒரே ஏம் நடிகனாய் உன் குடும்ப பேரை காப்பாற்றணும். அதுதான் உனக்குடைய ஏம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சாமியார் பால் கொண்டாடுவா, ஒரு பொம்பளை ஆற்ற கடந்து வரணும். அன்னைக்கு லேட்டு, ஏன்டி லேட்டாக வந்தேன் கேட்டேன். பால் கொண்டு வந்து ஏமா இவ்வளோ லேட்டாக வந்தேன். இல்லைங்க ஐயா, ஒரே வெள்ளம் ஓடுது, ஒரு பரிசல் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பார், ஒரே ஏம் வேணும் மைண்டில். சாமியாருக்கு போய் பால் கரெக்ட் டைமில் கொடுக்கணும்னு என்ன நீ நினச்சி அப்படியே நடந்தேன்னா ஓடுற ஆற்று மேலே நடக்கலாம், பரிசல் கூட தேவையில்லைன்னு சொன்னான். அப்படிங்களா ஐயா, இனிமேல் அதே மாதிரி செய்கிறேங்க ஐயா. அது படிக்காத பொம்பளை சொல்லிட்டு அது போயிடுச்சு. அப்புறம் சாமியார் வந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு. அவர் கிராஸ் பண்ணணும்னு இப்படி பார்த்தாரு. பரிசல் எங்கன்னு, பரிசல் இல்லைங்கன்னு சொன்னா அவ. இவன் எப்படி கிராஸ் பண்ண அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டே இறங்கினான் பாரு. சாமியார் உள்ளே போயிட்டான். ஏன்னா இவன் எண்ணம் அக்கறைக்கு போகணுன்ற எண்ணம் இல்லை அவனுக்கு. இந்த பொம்பளை எப்படி கிராஸ் பண்ண. அப்புறம் தான் தப்பிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் அவ சொல்கிறா, நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஒரே குறிக்கோளோட இருங்கன்னு. குறிக்கோளோடு இருந்தேன், நான் கிராஸ் பண்ணிட்டேன், பரிசல் இல்லைன்னு சொன்னேன். அது மாதிரி நம்முடைய குறிக்கோள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்காது. குறிக்கோள் படம் ஹிட் ஆகணும், நம்ம பிள்ளை பெரிய ஆளாகணும். பையன்
அதே மாதிரி இந்த குடும்பத்து பேரை காப்பாற்றுறேன். வி சேகருடைய மகன் நான் அப்படி நினைக்கிறேன். அதற்காக சொல்கிறேன். ஏன்னா சினிமா வந்து மிகவும் சிரமமான ஒரு இடம்லாம் நினைக்கிறதெல்லாம் தவறு. இது மாதிரி ஏமாத்துகிற இடம் உலகத்தில் கிடையாது. நம்ம 2.5 மணி நேரம் என்ன சர்க்கஸ் காட்டுறோம், ஜனங்க கை தட்டுறான், திட்டுறான் பாதி பேர். அப்போ என்ன அர்த்தம்? 2.5 மணி நேரம் முட்டாளாக்கக்கூடிய பவர் வந்து சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்குமே கிடையாது. 2.5 மணி நேரம் முட்டாளாக்குறோம் ஈஸியாக. அதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இந்த தம்பி இன்னும் பெரிய அளவில் வளர வேண்டும், ஓஹோன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். விவேக் போன்றவர்கள்லாம் எல்லாருமே நடிச்சிருக்காங்க, கருணாஸ்லாம் நடிச்சிருக்கு, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா நடிக்கும் போதே வாழ்த்தி கொண்டு தான் நடித்திருப்பார். விவேக் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், இல்லை பாஸ்கர் ஆகட்டும், எல்லாருமே இவரை இந்த தம்பியை வாழ்த்தி தான் நடித்திருப்பார்கள். அதே மாதிரி இந்த கதாநாயகி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக டான்ஸ்லாம் ஆடினாங்க. எல்லாருமே நல்ல குரூப். ஸோ நான் படத்தை முழுசாக பார்க்கலையே, இருந்தாலும் ஏதோ பொய் சொன்னால் சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா நம்ம வாழ்த்தியெல்லாம் படம் ஓடுறதில்லை, பொதுமக்கள் வாழ்த்த வேண்டும், படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வாழ்த்தை பெற்ற நீ இன்னும் நிறைய படங்களை நடிக்க வேண்டும். சம்பளத்தெல்லாம் பார்த்து மொல்லமாக ஏற்று, ஒரே அடியாக டக்குன்னு ஏற்றிடாத. அதை மட்டும் சொல்லி என்னை இப்படி அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி, சகோதரர் கால் மார்க்ஸ் அவருக்கு வந்து என்னுடைய மறைந்த தந்தையார் நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் அவர்களுடைய நல்லாசியோடு என்னுடைய வாழ்த்தையும் கலைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.